ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் யோசேப்பு கனி தரும் செடி அப்படின்னு இருக்குது. இந்த யோசேப்புக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறது. இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க முடியும். ஒரு ஓவராலாக உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு இந்த கனி தரும் செடிக்குள்ளே நான் போக விரும்புகிறேன். இந்த யோசேப்பு சகோதரால் பகைக்கப்பட்டார், இயேசு கிறிஸ்து தன் சொந்த சகோதரால் பகைக்கப்பட்டார். அதற்கு பிறகு யோசேப்பு 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டார், இயேசு கிறிஸ்துவும் 30 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டார். யோசேப்பை விற்றது சொந்த சகோதரர்கள் தான் விற்று காசு வாங்கினாங்க. இயேசு கிறிஸ்துவை விற்றதும் கூட இருந்த யூதாஸ் காரியர், சகோதரன் என்று அழைக்கப்பட்ட யூதாஸ் தான் விற்றார். அதற்கு பிறகு யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டு அங்கே அவர் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவும் கல்லறையில் வைக்கப்பட்டார். அங்கே அவரோடு கூட 2 பேர் இருந்தாங்க யோசேப்பு கூட. அதில் ஒருத்தன் செத்து போனான், ஒருத்தன் உயர்த்தப்பட்டான். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவோடு 2 கல்லர்கள் இருந்தார்கள். ஒருவன் பாதாளத்துக்கு போனான், ஒருத்தன் இயேசுவோடு கூட பரதேசிக்கு போனான். அதற்கு பிறகு யோசேப்பு ராஜாவாக உயர்த்தப்பட்டார். அதாவது பார்வோனுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு. இயேசு கிறிஸ்துவும் பிதாவுக்கு அடுத்த ஸ்டேஜில் வலது பாரசத்தில் உட்கார்ந்துருக்கிறார். இப்படி பல காரியங்களை பார்க்க முடியும். இன்னும் சில காரியங்களும் இருக்கிறது, நம்ம நிறைய பார்க்க முடியும். யோசேப்புக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஏறக்குறைய 27லேருந்து 33 ஒத்துமைகள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. நம்ம எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு இன்றைக்கி நேரம் இல்லை, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறதும் இல்லை. அதில் ஒரு பெரிய விஷயம் நாம் இன்றைக்கி எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோசேப்பை பற்றி சொல்லும் போது யாக்கோபு சொல்கிறாரு, சாட்சியாக யோசேப்பு கனி தரும் செடி அப்படின்னு. இயேசு கிறிஸ்துவும் தன்னை பற்றி சொல்லும் போது நானே மெய்யான திராட்சை செடி அப்படின்னு சொல்கிறார். இந்த கனி தரும் செடி அப்படிங்கிறது யோசேப்புடைய வாழ்க்கையில் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா இங்கே நம்ம பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே நமக்கு ஒரு பாடம். அந்த பாடத்தை வைத்துக்கொண்டு தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்தணும். அதுக்கு தான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். இல்லைன்னா இது ஒரு ஹிஸ்ட்ரியாக போயிடும். இதுக்கு பின்னாடி நமக்கு ஒரு பாடம் இருக்கிறது. அதையும் தாண்டி இதுக்குள்ளே ஒரு ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் இருக்குது. அந்த ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸை பற்றி கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி யோசேப்பு கனித்தரும் செடியாக இருக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க. அவன் ரொம்ப ஆரம்ப காலகட்டத்திலிருந்து, அதாவது யாக்கோபுக்கு வயதான காலத்தில் பிறந்ததுனால அவன் மேலே ஒரு தனி பாசம் இருக்குது அவருக்கு. அப்படி இருக்கக்கூடியதான யோசேப்பு மற்ற சகோதரர் எல்லாரை பார்க்கிலும் தேவனோடு கூட ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறார். ஏன்னா அவருக்கு சொப்பனங்கள் வருகிறது, அதுக்கு விளக்கங்கள் கிடைக்கிறது, எல்லாம் நடக்குது. அப்படி இருக்கும்போது யோசேப்பு அவருடைய சகோதரரால் பகைக்கப்படுகிறார். காரணம் இல்லாமல் அவங்க சகோதரரை பார்த்து நலம் விசாரிக்க தான் வராரு. வரும்போது காரணம் இல்லாமல் அவரை கொண்டு போய் அடித்து குழியிலே போடுகிறார்கள். இந்த சகோதரர்கள் குழியில் போட மாத்திரமல்ல, ரூபனாலையும் யூதாவேலும் அவர் கொஞ்சம் காப்பாற்றப்பட்டு அவர் விற்று போடப்படுகிறார். விற்று போடப்பட்ட அவர் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டு அங்கே பல பாடுகளை அனுபவிக்கிறார். ஆனால் அதெல்லாத்தபடியும் தாண்டி ரொம்ப ஆச்சரியம், 45வது அதிகாரத்தில் இதே சகோதரர்கள் அவரை பார்க்க வராங்க. அவரே பார்க்க வந்து அவங்ககிட்ட சாப்பாட்டுக்கு நிற்கிறாங்க. நிற்கும் போது யோசேப்புடைய அற்புதமான ஒரு ரியாக்ஷன், அதான் ரொம்ப மிக முக்கியமான ரியாக்ஷன். அந்த இடத்துல யோசேப்பு சொல்கிறாரு, பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். நீங்கள் என்னை இங்கே எகிப்துக்கு அனுப்பினதை பற்றி கலங்காதீங்க. உங்களுக்கு முன்பதாகவே ஆண்டவர் என்னை அனுப்பி வச்சார். ஜீவரட்சண்யம் உண்டாக்கும்படிக்கு கர்த்தர் என்னை அனுப்பி வச்சார் அப்படின்னு சொல்கிறார். அதாவது உங்களை காப்பாற்றுறதுக்கு ஆண்டவர் என்னை முன்னாடியே அனுப்பி வச்சுட்டாரு, நீங்கள் ஒன்றும் தப்பு பண்ணலை அப்படிங்கிறார். இந்த சுபாவம் இதுதான் கனி தருகிற சுபாவம். இந்த கனி தருகிற சுபாவம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், என்ன ஒருத்தன் அடிச்சிருக்கான், என்ன ஒருத்தன் தூக்கி போட்டு குழியில் போட்டிருக்கிறான், விற்றுட்டாங்க, நான் ஒரு குற்றமும் செய்யலை, நான் அவங்களுக்கு நல்லது செய்ய தான் போனேன், அப்பா நல்லா விசாரிக்க சொன்னார். அப்படி என்ன விசாரிக்க வேண்டிய என்ன அவங்க தூக்கி போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி எங்கிட்டே வந்து நிற்கிறாங்க. இப்படி ஒரு சுபாவம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். நம்மளை ஒரு காலகட்டத்தில் எவ்வளோ பேர் கஷ்டப்படுத்தி இருக்கிறாங்க, வேதனைப்படுத்தி இருக்கிறாங்க. அவர்கள் ஒரு நாள் நம்மளுக்கு வந்து என்னென்னமோ வார்த்தை சொல்லியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச நேரத்தை எத்தனையோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்த எத்தனையோ பேருக்கு கேட்கப்பட்ட ஒரு வார்த்தை என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த இயேசுவை ஏற்றுக்கிட்டு போகிறேன், நீ ஒரு நாள் நடுத்தரில் நிற்ப பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னும் எத்தனையோ பேர், நீயோட எங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, காலடி வைக்கக்கூடாது, என் முகத்தில் முழிக்கக்கூடாது, செத்தாலும் நீ வரக்கூடாது, இப்படி நிறைய சொல்லியிருப்பாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் 2 அடி கூட அடிச்சிருப்பாங்க. ஒரு சிலரெல்லாம் உங்களை நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறவே கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு பல தடைகளை உண்டு பண்ணியிருப்பாங்க. அதையும் தாண்டி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருப்பார். நான் சொல்லுவேன், அதையும் தாண்டி நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டு நீங்கள் உயர்த்தப்பட்டிருக்கும் போது உங்களை அந்த மாதிரி பாதைக்குள்ளே நடத்தினவர்கள், உங்களை உபத்திரப்படுத்தினவர்கள், வேதனைப்படுத்தினவர்கள், விற்று போட்டவர்கள் உங்கள் இடத்துல வரும்போது உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? பொதுவாக நாம் என்ன சொல்லுவோம், அப்படிப்பட்டவங்க வரும்போது இந்த நாளுக்கு தான் நான் காத்திருந்தேன், என்னைக்காவது வந்து நீங்கள் என்கிட்ட நிற்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். உண்மை அதுதான். ஏன்னா இதுதான் மனுஷ சுபாவம். நமக்குள்ளே இதை வந்து உலகமும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சுபாவம். ஆமாங்க, ஒரு நாள் அந்த நாள் பண்ணதுக்கு இன்றைக்கி எல்லாம் வந்து நிற்கட்டும், அனுபவிக்கட்டும் அப்படிம்பாங்க. ஆனால் உண்மை என்ன, கர்த்தர் அப்படியே பார்க்குறார்.
எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, யோபுவை அவனுடைய நண்பர்கள் பயங்கரமாக மனசு கஷ்டப்படுத்திடுறாங்க, வேதனைப்படுத்திடுறாங்க. வேதனைப்படுத்தின பின்பு கடைசியாக கர்த்தர் அந்த நண்பர்களை பார்த்து சொல்கிறாரு, என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் நிதானமாய் பேசவில்லை. நியாயமாக உங்களை நான் ஏதாவது பண்ணணும், நீங்கள் போய் என்ன செய்யுங்க, யோபுக்கிட்ட கேளுங்க, அவன் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், நான் உங்களை மன்னிப்பேன்னு சொல்கிறார். ஆக்சுவலாக ஏன் இப்படி ஒரு ஃபார்முலா உருவாக்குறாரு, ஏன் யோபுக்கிட்ட போய் கேட்க சொல்கிறாரு அப்படின்னா, இந்த நண்பர்கள் போய் கேட்குறாங்க யோபுக்கிட்ட. அந்த இடத்துல வசனம் பர்ஃபெக்டாக இருக்குது. 42ஆம் அதிகாரம் யோபுவின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள், வசனம் பர்ஃபெக்டாக இருக்குது. கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார்னு இருக்குது. இவங்க வந்து கேட்ட உடனே யோபுவோடைய முகம் என்னவா மாறுதுன்னு பார்க்குறாரு கர்த்தர். காரணம், இவனுங்க தான் ஒரு காலத்தில் என்னை இவ்வளோ மோசமாக பேசினானுங்க, இவனுங்க தான் நான் இவ்வளோ அழிவுப்பட்டதுக்கு என் பாவம் தான் காரணம்னு சொன்னாங்க, எல்லாத்தையும் நான் அவங்க இவ்வளோ என்னை வேதனைப்படுத்தினவனுங்க, இன்றைக்கி வந்து என்கிட்ட நிற்கிறானுங்க ஜெபத்துக்கு, நான் எப்படி ஜெபம் பண்ண போகிறேன், என் முகம் எப்படி இருக்குது பாருங்கள். ஆபேலோடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிச்சிட்டாருன்னு சொன்ன உடனே காயினுடைய முகநாடி வேறுபட்டதுன்னு இருக்குது, ஒரு பொறாமை வருது. இப்போ இங்கே வரும்போது நியாயமாக என்ன வந்திருக்கணும், யோபுவுக்கு ஒரு பெருமையோ ஒரு கோபமோ அல்லது ஒரு சின்ன எக்கத்தாளமோ வந்திருக்கணும், வாங்க வந்தீங்களா எல்லாரும் அப்படின்னு. ஆனால் வசனம் சொல்லுது, கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். ஆனால் யோபுக்கிட்ட எந்த ரியாக்ஷனும் இல்லை. அவன் எப்படி பழையபடி நண்பர்கள் நேசித்தானோ அதே நேசம் யோபு தன் நண்பர்களுக்காக வேண்டினான்னு இருக்கு. ஆனால் வசனம் சொல்லுது, கர்த்தர் அவன் சிறை இருப்பை மாற்றினார். பல நேரங்களில் கர்த்தர் உபத்திரவத்தின் பாதையில் நடத்தும் போது அநேகர் உங்களுக்கு எதிராக நின்று இருப்பார்கள், எதிராக பேசி இருப்பார்கள், எதிராக உங்களை வேதனைப்படுத்தி இருப்பார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் வரும்போது கர்த்தர் அமைதியாக இருக்கிறார். கர்த்தருக்கு தெரியும் உன்னை எங்கே உயர்த்தணும்னு சொல்லி, கர்த்தருக்கு தெரியும் உன் வாழ்க்கையை எங்கே மாற்றி அமைக்கணும்னு சொல்லி. அப்படி எல்லாம் செய்யும் போது உன்னோட உயர்வு ஒன்று வரும்போது கர்த்தர் வெயிட் பண்ணி பார்க்குறாரு, நீ என்ன செய்ய போகிற, அப்படி வர்றவங்க நீ என்ன செய்ய போகிற, உன் இருதயத்தில் அவங்கள பற்றின ஒரு கசப்பு இருக்குதா. கவனிச்சு பாருங்கள், யூதாஸும் பேதுருவும் இயேசுக்கு விரோதமாக செயல்படுறாங்க. அவர் காட்டி கொடுத்தாரு, இவர் மறுதளிச்சார், இவர் சபிக்க தொடங்கினார்னு இருக்குது. ஆனால் இது நீ செய்வேன்னு முன்னாடியே வேறு இயேசு சொல்லிட்டார், எதுக்கு தெரிஞ்சோ அவர் செஞ்சிட்டார். இப்போது இயேசு என்ன பண்ணுறாரு, உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்குறார் மகதலேனா மரியாள் மூலமாக. நான் முன்பதாகவே கலிலேயாவுக்கு போகிறேன், என் சகோதரரை இங்கே வர சொல்லு, சீமோன் பேதுருவையும் வர சொல்லு, ஸ்பெஷல் இன்விடேஷன், அவரையும் வர சொல்லு அப்படிங்கிறார். காரணம், அவர் மறுதளிச்சிருக்கிறாரு, வருவாரா மாட்டாரா அப்படின்றதுனால ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன். இப்போ பேதுரு அங்கே வராரு. பேதுருக்கிட்ட யோவான் எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். பேதுருக்கிட்ட ஒரு இடத்துல கூட நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஏன் பேதுரு இப்படி செஞ்சேன்னு ஆண்டவர் கேட்கவே மாட்டார். பேதுரு, நீ இப்படி செய்யலாமா, நீ ஒரு பிரதான சீஷனாச்சே, நான் தான் ஏற்கனவே உனக்கு சொன்னேனே, நீ இப்படி என்னை மறுதளிச்சிட்டியே, அதை நேரடியாகவோ மறைமுகமாக கூட கேட்க மாட்டார் ஆண்டவர். அவனை குத்தி கூட கட்ட மாட்டார். நீங்களும் நானுமா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் அந்த நேரத்தில். எனக்கு தெரியும் பேதுரு, நான் சொன்ன மாதிரியே நடந்துச்சு பார்த்தியா. இன்றைக்கி பல நேரங்களில் நம்ம அப்படி தான் தீர்க்க தரிசனத்தை சொல்கிறோம். நம்ம சொல்கிறது நடந்துருச்சுன்னா நமக்கு ஒரு பெருமை, அதை நம்ம வந்து நம்முடைய பத்திரிகைகள்லையோ அல்லது நம்மளுடைய சேனல்லையோ போட்டு மறுபடி சகோதரர் சொன்னார் நடந்தது, இதில் என்ன இருக்குது, இதில் என்ன இருக்குது, அது சொன்ன யாராவது ஒருத்தருக்கு நம்ம ஏதோ ஒன்று சொல்கிறோம் நடந்துருச்சு, அவங்களுக்கு உங்களை வேதனைப்படுத்தினாங்க. அதில் விட பெரிய கொடுமை இருக்குது ஆவிக்குரிய வாழ்க்கையில். என்ன தெரியுமா, உங்களை வேதனைப்படுத்தி இருப்பாங்க, வேதனைப்படுத்தினவங்க போகிற வழியில் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிரும், இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு வியாதி பட்டுருவாங்க. உடனடியாக இவங்க சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா, என்னை பண்ணதுக்கு தான் அவங்க அனுபவிக்கிறாங்க, என்னை பண்ணதுக்காக தான் அவங்க அப்படிக்கிறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் நானும் மிகப்பெரிய நீதிமானா, நம்ம எத்தனை பேரை வேதனைப்படுத்தி இருக்கிறோம், எத்தனை பேரை துக்கப்படுத்தி இருக்கிறோம், அதுக்கெல்லாம் ஆண்டவர் நமக்கு நியாயம் தீர்த்திருக்கிறாரா. அதை விடுங்க, இயேசுநாதரை எவ்வளோ பேர் வேதனைப்படுத்துகிறாங்க, அதுக்கெல்லாம் ஆண்டவர் நியாயம் தீர்த்தார். அவர் சொல்கிறாரு, பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்கள் மன்னித்துருங்க. இதுதான் உண்மை. இன்றைக்கி நமக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு கசப்பு இருக்குது, ஒரு வேதனை இருக்குது, ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்குது. என்னைக்காவது ஒரு நாள் நீ என்கிட்ட வருவேன், என்னைக்காவது ஒரு நாள் நான் உன்னை பார்த்துப்பேன், உன்னை நீ வந்து நிற்பதானே, உன்னை பார்த்துக்கிறேன் நான். யோசிச்சு பாருங்கள், யோசேப்பு சொல்கிறான், கலங்காதிருங்கள், நீங்கள் என்ன ஒன்றுமே செய்யலையா, எனக்கு நல்லது தான் செஞ்சீங்க. நான் சொல்லுவேன், நம்மளை உபத்திரவத்தின் பாதையில் நடத்தினாங்க இல்லையா, அது ஒரு வகையாக நம்மளை அவர் உயர்வுக்கு காரணமாக அமைந்தார்கள். காரணம், அது ஒரு வகையான படிக்கட்டு. அந்த கஷ்டப்பட்டு நம்ம மேலே வந்தோம் பார்த்தீங்களா, வர்றதுக்கு காரணமாக இருந்தாங்களே, அதுவும் கர்த்தர் யூஸ் பண்ண பாத்திரம் தான், அதுவும் கர்த்தர் நடத்துனவங்க தான். அப்படி அவங்க செய்யாமல் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? யாரோ ஒருத்தர் உங்கள் வீட்டில் போய் இயேசுவை பற்றி நீங்கள் ஏற்றுக்கிட்டதை சொல்லிட்டாங்க, அதனால் வீட்டில் பிரச்சனை வந்துச்சு, உங்களை விரட்டி விட்டாங்க, நீங்கள் வந்து வேதனைப்பட்டீங்க, ஆனால் நீங்கள் மேலே வந்துட்டீங்க.
இப்போ உங்களை வீட்டில் போய் ஒருத்தர் சொன்னா பாருங்க, அவன் மேலே ஏன் நீங்கள் கோவப்படணும்? அவன் சொன்னதுனால தான் நீங்கள் வெளியே வந்து பெரிய ஆளாக இருக்கீங்க. இல்லைனா கடைசி வரைக்கும் மறைஞ்சு 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 வேதனையோடு உள்ளதாக இருந்திருப்பீங்க. கர்த்தர் எல்லாமே நன்மைக்கு எதுவாக தான் செய்வார். அதைத்தான் யோசேப்பு சொல்கிறார். அதையும் தாண்டி அவங்க குரோதம் பண்ணாங்க, அவங்க வேணுன்ட்டே செஞ்சாங்க, இருக்கட்டும், அதை கர்த்தர் பார்த்துக்கிட்டு போகிறாரு, கர்த்தர் செஞ்சுட்டு போகிறாரு. யோசேப்பு என்ன நடந்தது அப்படியே மொத்தத்தையும் மன்னிச்சா பாருங்க. அப்படியே ஒரே இதுதான் யோசேப்புடைய மகா பெரிய சுபாவம். ரெண்டாவது, யோசேப்பு கிட்ட ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் இன்னொன்று என்ன தெரியுமா? யோசேப்பு போர்த்திபாருடைய வீட்டில் இருக்கிறார். அவர் அங்கே தப்பு செய்யலை, நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் யோசேப்பு இப்பொழுது பார்வோனாலே உயர்த்தப்படுகிறார். போர்த்திபார் இருந்தது ஒரு கவர்மெண்ட் ஜாப், அங்கே இருக்கிற ஒரு ஜெயிலர் ஜாப் மாதிரி. அது அந்த ஜாபுக்கு மேலே யோசேப்பு போயிட்டார். யோசேப்பு மேலே போயிட்டார். யோசேப்பு தான் இப்போது சமஸ்த எகிப்துக்கும் என்ன கொடுக்கணும்? ரேஷன் கொடுக்கணும், அரிசி கொடுக்கணும், கோதுமை கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும். அந்த ஊர் சிட்டிசனுக்கு அவர் தான் எல்லாம் கொடுக்கணும். அவர் சொல்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க, அவர் சொல்லாதவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்போது சமஸ்த எகிப்துக்கும் அரிசி கொடுக்கணுமே, கோதுமை கொடுக்கணுமே, அந்த கொடுக்குற இடத்துல யோசேப்பு இருக்கிறாரு. வாங்குகிற இடத்துல யார் இருக்கிறாங்கன்னா போர்த்திபாரும் அவர் மனைவியும் இருக்கிறாரு. இப்போ யோசேப்பு யாருக்கு அவர் போஷிக்கணும் தெரியுமா? செய்யாத குற்றத்துக்கு தண்டனை வாங்கி கொடுத்த ஒரு அம்மா, அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கு செயல்பட்டதான ஒரு கணவன், அவர் நீதி தவறியதான ஒரு அதிகாரி. இவங்க அத்தனை பேரும் வந்து இப்போ யோசேப்புக்கு முன்னாடி நிற்கணும். அதுதான் உண்மை, ஃபேக்ட். அத்தனை பேருக்கும் போஷிக்கிற இடம் யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் யோசேப்பு கிட்ட இருக்குது. இப்போ யோசேப்பு என்ன செஞ்சுருக்கலாம் யோசித்து பாருங்கள். யோசேப்பு நினச்சா நிமிஷத்தில் அந்த அம்மாவையும் அந்த போர்த்திபாரையும் தூக்கி உள்ளே போட்டிருக்க முடியும். நீங்கள் பொய்யா என் மேலே சொன்னீங்க, கர்த்தர் என்னை உயர்த்தினார், தோ இன்றைக்கி உங்களுக்கு தண்டனை கொடுக்குற இடத்துக்கு நான் வந்துட்டேன். ஏன்னா பார்வோன் என்ன சொல்கிறான்னா, சிங்காசனத்தில் மட்டும்தான் நான் உன்னோட மேலே இருப்பேன், எகிப்து முழுவதும் உன் கையில் இருக்குன்றான். அவன் தண்டனை கொடுத்தா கொடுத்தது தான். ஆனால் இன்றைக்கி யோசேப்பினுடைய முகம் எப்படி இருக்குது தெரியுமா? எந்த கோபமும் இல்லை, எந்த மாறுபாடும் இல்லை. எல்லாருக்கும் எப்படி அரிசி கொடுத்தானோ அப்படியே தான் அவங்களுக்கும் கொடுத்துருப்பான். காரணம் என்ன? இன்றைக்கும் கேஸ் முடியல. யோசேப்புடைய கேஸு அஃபீஷியலாக முடிஞ்சிருக்காது. ஏன்? அவன் மேலே கொடுத்த குற்றம் அப்படியே இருக்கு. இத்தனைக்கும் ஐ விட்னஸ் எல்லாம் விட்னஸோடு கொடுக்குறாங்க. துணியை விட்டுட்டு போயிட்டான் பாருங்கள், எல்லாம் சட்டப்படி அவர் தண்டனை அனுபவிச்சிட்டார். தண்டனை தூக்கி உள்ளே போட்டாச்சு. ஆனால் நடந்தது என்ன? யாரை தூக்கி நீங்கள் உள்ளே போட்டிங்களோ அவங்ககிட்டயே போய் உட்கார்ற அளவுக்கு கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுவார். நீங்கள் நிறைய பேருக்கு நான் சொல்கிறேன், பல நேரங்களிலே நாம் குற்றப்படுத்துகிறோம், காரணம் இல்லாமல் குற்றப்படுத்துகிறோம். அதுவும் இந்த வாட்ஸ்அப் காலம், யூடியூப் காலம், மீடியா காலம் வந்த உடனே எது ஒன்று வந்தாலும் உடனே ஃபார்வேர்ட், உடனடியாக ஃபார்வேர்ட் பண்ணுறது. அப்படியே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது சரியாக தப்பான்னு உட்காந்து யோசிக்கிறது. எதை ஃபார்வேர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சரியாக தப்பான்னு பாருங்கள், கர்த்தர்கிட்ட கேளுங்க. உணர்த்தினார்னா அதையும் ஃபார்வேர்ட் பண்ண வேண்டிய வேலை நமக்கு இல்லையே. யோசிச்சு பாருங்கள், நிர்வாணமாய் படுத்திருந்த நோவாவை வெளியே போய் அறிவித்தது குற்றமா அல்லது அந்த நிர்வாணத்தை மறைத்தது குற்றமா? வேதம் சொல்லுது அறிவித்தது தான் குற்றம், மறைத்ததை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுகிறார். நோவா நிர்வாணமாக இருந்தது, அது நோவாவுக்கும் கர்த்தருக்கும் உரியது. ஏன் நிர்வாணமாக இருந்தாருங்கிறது கர்த்தருக்கு தெரியும். அந்த நேரத்தில் அதை போய் ப்ரொபகண்டா பண்ண காம், அவன் சந்ததியே நாசமாக போச்சு. கானான் சபிக்கப்பட்டவன் வசனம் சொல்லுது. காரணம் என்ன? இன்றைக்கி நம்ம நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறோம். அந்த குற்றம் தெரியுதோ இல்லையோ, யார் செஞ்சாங்களோ இல்லையோ, அதை நம்ம கண்ணால் பார்த்தோமோ இல்லையோ, உடனே சொல்கிறது வாட்ஸ்அப்பில் வந்துச்சு, இமிடியேட் ஃபார்வேர்ட். அந்த பிரதிவாதிகிட்ட விசாரிக்கணும், கேட்கணும், எதுவுமே கிடையாது. ரெண்டாவது, என்னை பொறுத்த வரைக்கும் அது நம்முடைய வேலையும் கிடையாது. கர்த்தர் நம்மை அழைத்தது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக தானே ஒழிய அடுத்தவனுடைய ஆவிக்குரிய ஊழியத்தை ஒழிப்பதற்காக அல்ல. நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம் இந்த ஆண்டவருக்குள்ள? நம்முடைய பாவங்கள் வெளியே தெரியல, அதனால் ப்ரொபகண்டா ஆகலை. நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க வெளியே தெரிகிற பாவம் மட்டும்தான் பாவி, மற்றவங்க எல்லாரும் பரிசுத்தவான்கள்னு. நம்மளது வெளியே தெரியல, கர்த்தர் வெளியரங்கம் ஆக்காமல் இருக்கிறார். நான் சொல்லுவேன், வெளியரங்கம் ஆக்கினவனுக்கு சோத்திரம், ஆக்கின தீர்ப்பு முடிஞ்சிருச்சு. வெளியரங்கம் ஆக்காமல் மறைமுகமாகவே பாவத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு தான் கஷ்டம்.